ஹாய் செல்லம், வணக்கம். வடிவொத்த முக்கோணம் வரைதல் பார்த்துட்ருக்கோம் சாமி. கொடுக்கப்பட்ட முக்கோணம் பிக்யூஆருக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு, அதாவது 4 7 அல்லது பை முன்னாடி படிக்கணும்னா 7/4. விகிதம்னா பை, விகிதம்னா ஈஸ்ட்னா பைனா வகுத்தல் என அமையுமாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 7/4 > 1. இது தகுமான்னு பார்க்குறோம். பகுதியை விட தொகுதி பெரியதா இருந்தா, இதை விட இது சின்னதாக இருந்தால் தான் தகும். 4 தான் இருக்குது, 4 7 சமபாகங்களாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தகாது. சாரி 4ல் 7 அப்படிங்கிறது தகாது. அதனால் அது என்ன பின்னம்? தகாபின்னம். தகாபின்னம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? 1ஐ விட பெரியதாக இருக்கும். ஏன்னா 7 எத்தனை நாள் இருக்குது பரிசாமி? ஒரு நாள் 4, 1 விட அதிகமாக போகுது இல்லையா? மீதி 3 வருது, திருப்பியும் 0 சேர்க்கணும். அப்போ 1 சம்திங்னு போகும். அப்போ தகாபின்னம் எப்போதும் 1ஐ விட பெரியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன படம்? உதவி படம். அதுக்கப்புறம் சாமி உண்மை படம். தகுபின்னம் வந்தால் படம் உள்ளே வரும், தகாபின்னம் வந்தால் படம் வெளியே போகும் சாமி. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தகுபின்னமாக இருந்தால் பகுதியை விட தொகுதி சிறியதாக இருந்தால் படம் உள்ளே வரும். அந்த படம் உள்ளே வரும்னா P' R' உள்ளே வரும். தகாபின்னம் வந்தால் P' R' வெளியே போகும். இப்போது ஏதேனும் ஒரு அளவுக்கு ஒரு முக்கோணத்தை நீங்கள் வரைஞ்சிக்கணும். நான் ஸ்கேலை திருப்பி வச்சு வந்தேன். எனக்கு மையோ அல்லது பென்சில் இதுவோ ஒட்டாது. நான் உதவி பண்ண அப்புறம் போடுறேன். இந்த தகாபின்னம் வரும்போது ஃபஸ்ட்டு வரைகிற முக்கோணத்தை சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. இந்த முக்கோணத்தின் பேர் என்ன சாமி? PQR. அப்புறம் Qலேருந்து ஒரு குறுங்கோணம் அமைகிற அளவில், குறுங்கோணம்னா இதுதான், இதுவும் குறுங்கோணம் தான். இதுதான் செங்கோணம், ஸ்ட்ரெயிட்டாக வருது செங்கோணம் இல்லையா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பதிலாக கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இது குறுங்கோணம். நான் என்ன பண்ணுறேன்? குறுங்கோணத்தை ஒரு கதிர் ஒன்று வரைகிறேன். ஓகே, கதிர்னா தொடக்க புள்ளி இருக்கும், இறுதி புள்ளி இருக்கா சாமி? இது போய்கிட்டே இருக்கும். அம்புக்குறி இந்த பக்கம் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அம்புக்குறி கரெக்டாக அந்த எட்ஜில் தான் நீங்கள் போகணும். இந்த கதிருக்கு பேர் QX. இங்கே Q இருக்குது, இங்கே X இருக்குது. இந்த கதிருக்கு பேர் என்ன சாமி? QX. இப்போது இந்த தகுபின்னத்தில் தகாபின்னத்தில் யார் பெரியவங்க, எந்த பெரிய நம்பர் பெருசு? 4 பெருசா 7 பெருசானா 7 தான் பெருசு. ஃபஸ்ட்டு இந்த QX என்ற கதிரை 7 சம பாகங்களாக, இந்த QX என்ற கதிரில் 7 சம வட்ட வில்ல வரைய போகிறேன். நான் எனக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துங்க. ஓகே, இப்போ இந்த கதிரை வெட்டுச்சில் இந்த புள்ளி கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து அங்கே தான் வரணும். நீங்கள் மட்டும் வேறு எங்கேயும் ஆட்டிலாம் வரையக்கூடாது செல்லம், சம பகுதியாக வரணும். 3 4 5 6 7. இப்போது 7 எங்கே இருக்குன்னா தொகுதியில் இருக்குது. தொகுதியில் இருந்தால் அங்கே ஜாயின் பண்ணக்கூடாது, பகுதியில் இருந்தால் தான் R கூட ஜாயின் பண்ணோம். அப்போ எங்கே படம் போகணும்னு சொல்லியாச்சு, வெளியே போகணும்னு சொல்லிட்டேன். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த 6 அப்படியே ஸ்கேல் வச்சிங்க சாமி. தகாபின்னம் வந்தாவே நீட்டி போட்டுட்டு உள்ளே கட் பண்ணிக்கலாம் கூட நீங்கள். இந்த 6 நான் நீட்டிக்கிறேன். சரியா? இப்போ இங்கேருந்து நான் 7லேருந்து ஜாயின் பண்ண போகிறேன் சாமி. 7லேருந்து ஒரு புள்ளி ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். ரொம்ப ப்ரெஸ் கொடுத்துக்கின்னு நான் எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணுறேன். இது போய்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்த நான் ஒரு கட் பண்ணிக்கிறேன்னு வச்சுப்போம். இதை நான் சாமி R'. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? நான் போட்டுக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன், இணைக்கிறேன். ஓகே, இது சமப்பகுதியாக பிரிச்சனால Qலேருந்து போகிறதுனால இது பேர், இந்த புள்ளி பேர் Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7. சில புரியுதா? இங்கேருந்து இது R' சொல்லுவோம். மேலே போட்டால் டேஷு, இங்கே கீழே போட்டால் புள்ளிகள் 1 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இப்போ அடுத்து என்ன சாமி? 7ன்னு கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? 7லேருந்து இந்த அளவை விட என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கிறேன். கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு வட்ட வில்லு வரைகிறேன். அளவு நான் மாற்றாமல் என்ன பண்ணுறேன்? எங்கே சாமி போனோம்? இப்போது 4 இருக்கு இல்லையா? 7 போட்டேன். இப்போ 4 எங்கே இருக்குது? இதோ இருக்கா? இங்கேருந்து கொடுத்துக்கிறேன் சாமிங்க.
கொடுத்துக்கிட்டு இங்கே ஒரு வட்டவில் இங்கேருந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் நீட்டாகவே வரைகிறேன். அடுத்தது என்ன சாமி பண்ணணும், இதையும் நான் என்ன பண்ணணும், அளவு எடுக்கணும். இந்த இது விட்டுச்சு இல்லையா, இதை வந்து அளவு எடுக்கணும். கொஞ்சம் அதிகமாக வரும், கரெக்டாக பார்த்துடுங்க. ஓகே, அளவு எடுத்து இந்த வர சொல்லியா இங்கே வச்சு இந்த கோட்டு துண்டில் வச்சு தான் இந்த கதிரில் வச்சு நான் வெட்டணும். வெட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்தால் கூட ஷார்ப்பாக இது கிடச்சிருக்கும். இது ஷார்ப்பாக இருக்குது. இந்த புள்ளியை வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இது 4. இதையும் ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணுறதுக்கு எங்கே ஜாயின் பண்ணணும், 6 கூட ஜாயின் பண்ணணும். சரியா? அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அழுத்தி வைங்க. அழுத்தி வச்சுட்டு கொஞ்சம் லூஸ் விடாமல் அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த புள்ளியும் ஜாயின் ஆகணும். இது கூட 6 கூட ஜாயின் ஆகணும். நான் புள்ளி அத்தனை முறை அழுத்தி பார்க்குறேன் சாமி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது ஏதோ ஒரு அளவு நான் இங்கே இருந்து எனக்கு எந்த முக்கோணம் இருக்கோ அந்த முக்கோணத்தில் தான் சாமி போகணும். ஏதோ ஒரு அளவு வச்சு என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு வில்லு வரைகிறேன். ஓகே, அளவு மாறாமல் இந்த ஆர் டேஷ்லேருந்து ஆர் டேஷ்லேருந்து இங்கே வச்சு இதுக்கு இந்த கதிர் போச்சு இல்லையா, இந்த இதோட போச்சுல்ல, இதில் வந்து ஒரு வில்லு வரைகிறேன். அப்புறம் எதை அளக்கணும் சாமி, இதையும் அளக்கணும். அளந்துட்டேன். இப்போது இந்த வில்லை இங்கே வச்சு என்ன பண்ணணும், வெட்டணும். ஓகே, இப்போ மிஸ் எப்படிங்க மிஸ் இங்கேருந்து இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, இது எப்படி ஆர் டேஷ்னு இருக்கும், அதே மாதிரி இங்கே என்ன பண்ணும் சாமி, பி டேஷ்னு போகும். ஆர் டேஷ் இருக்கிற மாதிரி பி டேஷ் போகும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இதுவை நீட்டணும். ஒரு கதிர் போய்கிட்டே இருக்கும், அந்த கதிர்லேருந்து தான் நான் இது பண்ணுற போகிறேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த புள்ளி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க, இந்த புள்ளி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே போய் ஜாயின் பண்ணணும். இந்த 2 புள்ளியும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், நேராக இருக்குது. இப்போது இங்கே நீங்கள் ஸ்கேல் வைக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இந்த அளவு பாருங்கள், கோணையாக இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் இது சமப்பகுதி எடுக்கணும் வர மாதிரி பண்ணணும். இல்லை மிஸ் இங்கேருந்து பாருங்கள், வெளியே படம் போகிறதுனால இந்த கோட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போங்க, லூஸ் விடாமல் தள்ளிக்கிட்டே போங்க. நீங்கள் வைக்கும்போது இந்த கேப்பு உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் சாமி, இந்த கேப் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஓகேம்மா. இப்போது இது பேர் தான் நான் சாமி, பி டேஷ், பேர் பி டேஷ். இங்கே பாரு சாமி, இந்த கேப் ஃபுல்லாக இது சமமாக இருக்கணும், இந்த கேப்பும் சமமாக இருக்கணும். மீன்ஸ் கோணையாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அளந்து இது பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே வச்சு பாருங்கள், அதை பாருங்கள், இங்கே எனக்கு கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த அளவில் இருந்துருக்கணும். சரி, இந்த கேப் வந்து நீங்கள் சரி பண்ணிங்கன்னா போதும். சரி பண்ணுறது மீன்ஸ் இதை வைக்கும்போது எவ்வளோ அளவு கரெக்டாக இருக்குது, இங்கே இருக்குன்னா இந்த கேப் சரியாக இருக்கா, இங்கே கேப் கரெக்டாக இல்லை, இங்கே வச்சுட்டிங்கன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஓகே இது சரியாக இருக்குது. ஓகேம்மா. ஸோ எனக்கு தேவையான வடிவொத்த முக்கோணம் யார் சொல்ல பாருங்கள், பி டேஷ் கியூ ஆர் டேஷ், பி டேஷ் கியூ ஆர் டேஷ். ஓகே சொல்லும். தேங்க்யூ சாமி, படத்தோடய பார்த்துக்கோங்க.